வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார். உலகம் முழுசும் சர்க்கரை நோய், ஒபிசிட்டி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இடையில ஈஸியாக நுரையீரல் பிரச்சனை தாக்குதல் கடுமையாக இருக்குது. இது நான் சொல்லலை, மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இளைஞர்களையும் குழந்தையையும் நோக்கி இது புஷ்அப் ஆகுது. அதாவது குழந்தைகளை பாதிக்குது, அதே மாதிரி இளைஞர்களை பாதிக்குது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் சுற்றுச்சூழல் மாசுபாடு அல்லது புகைப்பிடிப்பது இது மாதிரி பழக்கம்தான், அல்ல சில்லுன்னு குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸு, இது அது மாதிரி இதெல்லாம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு டாக்டர்ஸ் எச்சரிக்கிற இன்னொரு விஷயம், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிறதன் மூலம் ஈஸியா நுரையீரல் தொற்று வந்துருது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பதப்படுத்தப்பட்ட உணவுகள்? ஒண்ணுமே இல்லை, பொரிச்சது, வறுத்தது, பேக் பண்ணி வச்சிருந்தது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இது மாதிரி தான். அதிகபட்ச காரமும் தேவைக்கு அதிகமான எண்ணெய்களையும் ஊற்றி வாய்க்கு சுவையா இருக்குங்கிறதுக்காக உள்ள தள்ளும் போது உண்டாகக்கூடிய கேஸ் நுரையீரலை அழுத்துதுங்கிறாங்க. ஆக நம்ம அந்த நுரையீரலை பாதுகாக்கிற பயிற்சி இப்ப நான் முடிச்சுட்டு கடைசியா அதுல பயிற்சி போட்டு காமிப்பேன். அதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி எதெல்லாம் தவிர்த்தா ஈஸியா நுரையீரல் பாதிப்புல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறதான் விஷயம். இளைஞர்கள் அன்டயத்துல சாப்பிட்றத, அதாவது இரவு 12 மணிக்கு, இப்போ புது கலாச்சாரம் ஒன்று வந்திருக்கு. இரவு 12 மணிக்கு மட்டன் சிக்கன்னு சொல்லி 12 மணிக்கு போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்க. அதாவது குடும்பத்தோட போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்க பசியில சாப்பிட்டா அது வேற. ஆனா குடும்பமா போய் இரவு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க. இது ஒரு புது கலாச்சாரம் உண்டாயிருக்கு. இதெல்லாம் அறவே தவிர்க்கணும். அதே மாதிரி கூலிங்கா உள்ள பொருள்கள் எதையுமே நீங்க எடுத்துக்காதீங்க. கூலிங்கா உள்ள பொருள்கள்ல தான் அவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்கு. அதே போல டஸ்ட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப வீடை நீங்க நீட்டா வச்சுக்கணும். இந்த டஸ்ட் தான் இந்த நுரையீரல் பாதிப்புல மிக அதிகபட்சமா போயிட்டு இருக்கிறதா சர்வே சொல்லுது. இது மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது ஈஸியா நம்மளை காப்பாத்திக்க முடியும். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது, மூச்சு திணற ஆரம்பிச்சிடும், சளி அதிகமா இருக்கும். அவங்களுக்கு கையை இப்படி குவிச்சுக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கையை குவிச்சுக்கிட்டு லங்குக்கு நேர் பின்னாடி முதுகுல இப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா நுரையீரல்ல படியக்கூடிய சளிகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி யூரின்லையும் மோஷன் போகும்போதும் வெளியாயிடும்.